ஹாய், வெல்கம் டு பிரபா வித் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்திய பொருளாதாரம்னு சொல்லிட்டு 11th எக்கனாமிக் புக்கில் இருக்கும், 5th லெசன் நினைக்கிறேன். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டில் ஒரு தலைவர்கள் பற்றி நிறையா இது கொடுத்துருப்பாங்க, அவங்களோட பொருளாதார பங்கீடு எப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபஸ்ட்டு யார் வருவான்னா நம்மளோட அம்பேத்கர் வராரு. அம்பேத்கர் அப்படிங்கிறவரை உங்களுக்கு தெரியும், அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி, சமதர்ம காவலர், சமூக நீதி பாதுகாவலர், இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்திங்கன்னா, இவர் முதுகலை பட்ட படிப்பிற்காக பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்திருக்கிறாரு 1915. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 1921 எம்எஸ்சி பட்டத்துக்காக பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் அப்படிங்கிற கட்டுரை. அடுத்து 1923 டிஎஸ்சி பட்டம், லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டம் வாங்கிறதுக்காக ரூபாயின் பிரச்சனைகள் அப்படிங்கிற ஆய்வறிக்கையை வழங்கியிருக்காரு. இந்த ரூபாயின் பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு தான் இந்திய ரிசர்வ் வங்கி செயல்படுது, இந்த புக்கை பற்றி வழிகாட்டுதலோடு செயல்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவரோட நிதி பொருளாதாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அம்பேத்கர் எழுதின நூல்களில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தோம்னா வெளிநாட்டில் இருந்தப்போ எழுதின நூல் தான் 1913 to 23 வரையிலான காலகட்டம். இதில் ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம், ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம், வருவாய் பங்கீடு வரவு செலவு திட்டம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்கார், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் 1918. ஓகேவா? இது எதை பேஸ் பண்ணது அப்படின்னா, ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வத்தை போலன்னு ஒரு நூல் எழுதியிருப்பார்ல ஆடம் ஸ்மித், அதை போலவே நில உடைமை ஒருங்கிணைப்பு, நில உடைமை விரிவாக்கம் இவற்றிற்கிடையான வேறுபாட்டை தான் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. 1918 இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள். அதுபோல் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆல்ரெடி. அனைத்து மக்களுக்கும் காப்பீட்டு வசதி அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு ஜேசி குமாரப்பா, ஜோசப் செல்லதுரை குமாரப்பா தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் 1892 ஜனவரி 4 பிறக்கிறாரு. குமரப்பான்னோடையே உங்களுக்கு என்ன ஞாபகம்னா, இவர் நம்ம காந்திய கொள்கைகளை வலியுறுத்தினவர். காந்திய பொருளாதாரங்கிற கருத்தை மட்டுமே முன்னிறுத்தி வச்சுருப்பார். காந்தியோட கருத்து என்ன? கிராம தொழில் வளர்ச்சி சங்கம், இது எல்லாத்தையுமே இவரும் ஆதரிச்சிருப்பார். இவர் எழுதின புக்ஸ் பாருங்கள், 1935 ஒன்று, 45 ஒன்று, 10 வருஷம் இடைவெளி. 35 அனைத்து இந்திய கிராம தொழில் கழகம், அதை ஒன்று எழுதியிருப்பார். அடுத்து 1945 அவர் சிறையில் இருந்தப்போ எழுதினது நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் மற்றும் கிறிஸ்துவம், அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும், ரெண்டுமே 1945. குமரப்பா உப்பு சத்தியாகிரகம் நடக்கிற டைமில் யங் இந்தியா பத்திரிகையில் வேலையை பார்த்துக்கிட்டே அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராகவும் இருந்திருக்காரு. புரியுதா? உப்பு சத்தியாகிரகம் நடக்கிறப்ப யங் இந்தியா பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருக்காரு. ஆல்சோ எங்கே இருக்கார் அப்படின்னா, அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராகவும் வேலை செஞ்சுருக்கார். வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய திட்டக்குழுவிலும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலும் பணியாற்றி வந்திருக்காரு இந்த குமரப்பா. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, பச்சை காந்தின்னு குமரப்பாவை சொல்லுவோம். பச்சை காந்தியின் குமரப்பாவை யார் சொன்னா அப்படின்னா, ராமச்சந்திர குஹா. ஏன் அப்படின்னா, சுற்றுச்சூழல் குறித்து அடித்தளமிட்டதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறார். கூற்று காரணம் கொடுத்து கூட கேட்கலாம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் VKRV ராவையும் அமர்த்திய சென் பற்றியும் பார்க்கலாம். தேங்க்யூ.